ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிருந்தாஸ் விஷன். இன்றைக்கி சண்டே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி. யூஸ்வலாக நான்வெஜ் தான் செய்வோம். பட் இன்றைக்கி ஆஃப்டர்நூன்லேருந்து கார்த்திகைன்றதுனால மஷ்ரூம் பிரியாணி ஸ்பெஷலாக செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் ஆயில், பட்டை, கிராம்பு, லவங்கம், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கு தேவையான எல்லாமே நம்ம சைட் பை சைட் ரெடி பண்ணியாச்சு. மஷ்ரூம் க்ளீன் பண்ணி வைக்கிறது, மற்ற தேவையானதெல்லாம் பண்ணி வைக்கிறது எல்லாம் பண்ணியாச்சு. ஸோ பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சாச்சு, கொத்தமல்லி தலையெல்லாம் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு தயிர் பச்சடி தயிரில் போட்டு ஊற வச்சாச்சு. அடுத்து மஷ்ரூமையும் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை, புதினா, பச்சை மிளகா எல்லாம் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணணும். ஸோ பாசுமதி ரைஸ் 1/2 அன் ஹவர் ஊற வச்சு நம்ம எடுத்துக்கணும். சாதம் வடிக்கிற மாதிரி அப்படியே லைட்டாக வடித்து எடுத்துக்கிட்டோம்னா தண்ணியே இருக்காது, நமக்கு ஈஸியாக இருக்கும். பாசுமதி ரைஸ்க்கு 1க்கு 2 நம்ம தண்ணி விடணும். ஸோ 1க்கு 2 அப்படின்னா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. ஸோ அந்த மாதிரி நம்ம தண்ணி விடணும். இப்போ சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இப்போ எப்போயுமே நான் வெஜிடபிள் பிரியாணி செய்கிறதுக்கு தயிர் ஆட் பண்ணிப்பேன். ஸோ அது நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும், நமக்கு உடம்புக்கும் ஓரளவுக்கு கூலாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஒரு அரை டம்ளர் தயிர் ஆட் பண்ணுறதுனால 1.5 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோம். அதாவது 1.5 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோம். அடுத்து மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கிறோம். மஷ்ரூம் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி மஷ்ரூம் சேர்த்த பிறகு அது கொஞ்சம் ஃப்ரை ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ ஆயில் சேர்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா எப்போயுமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பிரியாணிலாம் செய்யும்போது. மோஸ்ட்லி நான் எல்லாத்துக்குமே மீடியம் ஃப்ளேம் தான் வச்சுப்பேன். ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது அப்படின்னு. இப்போ நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும், ஒரு 2-3 மினிட்ஸு. இது ஃப்ரை ஆன பிறகு நல்ல கெட்டியான தயிர், நான் சொன்னல 1க்கு 2 தண்ணிக்கு அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு நான் இந்த டம்ளரில் தான் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் இந்த டம்ளரில் நம்ம தயிர் எடுத்துக்கலாம். அப்புறம் அதே டம்ளரில் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அரை டம்ளர் தயிர் நம்ம கெட்டியாக சேர்க்க போகிறோம். இது நம்ம தயிர் சேர்க்கறதுனால உடம்பு கூலாகவும், நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கிரேவியாகவும் நமக்கு வரும். அதனால் கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மஷ்ரூம் பிரியாணிக்குன்னு இல்லை, எல்லா பிரியாணிக்குமே, சிக்கன் பிரியாணி, மட்டன், வெஜ் பிரியாணி எல்லாத்துக்குமே நாங்கள் தயிர் சேர்த்து தான் செய்வோம். தயிர் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நமக்கு. அதனால் ஏதாவது சூடான பொருள், அதாவது ஹீட்டாக, பாடிக்கு ஹீட்டாக ஏதாவது இருந்ததுன்னா அந்த தயிர் அதை பேலன்ஸ் பண்ணிவிடும். அதனால் மோஸ்ட்லி எல்லா டிஷ்லேயுமே நாங்கள் தயிர் ஆட் பண்ணி செய்வோம். இப்போ தயிர் நல்லா மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ இது நல்லா கொஞ்சம் மிக்ஸ் ஆன பிறகு அதாவது கொஞ்சம் ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் மீடியம் ஃப்ளேம்லே. 2-3 மினிட்ஸ் கொதித்த பிறகு இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். உப்பு நம்ம முன்னாடியே ஆட் பண்ணியாச்சு. மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, மிளகாய்த்தூள். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கலாம். நான்லாம் கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிடுவேன், அதனால் கொஞ்சமாக தான் போட்டிருக்கோம். ஏன்னா பச்சை மிளகா வேறு இருக்குல்ல, அதனால் பாப்பா வேறு சாப்பிட்ணும். அதனால் எங்களுக்கு தகுந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். நீங்கள்
உங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் கொஞ்சம் அதிகம் வேணும்னாலும் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி 1/2 அன் ஹவர் ஊற வச்சு அந்த தண்ணியை மட்டும் வடித்து வச்சுருங்க. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் சாதம் வடிக்கிற மாதிரியே வடித்து வச்சுட்டேன். அதனால் சுத்தமாக தண்ணியே இல்லை பார்த்தீங்களா. ஏன்னா நம்ம ஆட் பண்ணுற தண்ணி வந்து கரெக்டாக ஆட் பண்ணணும். அதுக்காக தண்ணி தான் ரொம்ப முக்கியம் பிரியாணி பொறுத்த வரைக்கும். குழஞ்சிட்டா நல்லாவே இருக்காது. உதிரி உதிரியாக வரணும் பிரியாணி. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம். ஆல்ரெடி தயிர் சேர்த்ததுனால 1/2 டம்ளர் தயிர் சேர்த்ததுனால 1.5 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிக்கிறோம். இது வந்து ஒரு 3லேருந்து 4 பேர் வந்து தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ இந்தளவு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால். வெங்காயம் தக்காளிலாம் வந்து 2 வெங்காயம் 3 தக்காளி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 3-4 பேருக்கு செய்கிறதுக்கு. ஸோ இப்போ பாஸ்மதி ரைஸ் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் போட்டுற வேண்டியதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலா எல்லாம் ஒன்றாகணும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குக்கர் போட்டு மூடிடலாம். ஸோ இப்போ இதுக்கு வந்து 3 விசில் நமக்கு போதும். அதுவும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. தூக்கி விடாதீங்க. பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் தான் நான் வைக்கிறேன். தண்ணி ஊற்றுனப்போ கொஞ்சம் அதிகம் வச்சுருந்தேன். இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சாச்சு. ஸோ இப்போ 3 விசில் வரணும். ஸோ 3 விசில் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், எவ்வளோ சுட சுட சூப்பராக இருக்குது பார்க்கவே. உங்களுக்கு வேணால் நீங்கள் பச்சை மிளகா வந்து சின்ன சின்னதாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். நமக்கு காரம் அதிகம் வேணாம் அப்படின்றதுனால முழுசு முழுசாக போட்டிருக்கோம் பச்சை மிளகாவை. அதாவது 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கோம் ஒரு பச்சை மிளகாவை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக இருந்தது. சாப்பிட்டு பார்த்தோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.